ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இஸ்வலாக நீர் கட்டளையிட்டு நிற்கும் இந்த வார்த்தையின்படியே கடந்த நாள் முழுவதும் எங்களை கனின்மனை போல காத்தீர். வேதனைகள் விக்கனங்கள் வராதபடி என் தேவன் கிருபையாய் காத்தீர். மரணங்கள் சந்திக்காதபடியும் விபத்துகள் நேரிடாதபடிக்கும் விசேஷமாய் பாதுகாத்தீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மறையில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எனக்கு தாசிவரம் பருவதனிகராக என் கண்களை எடுக்கிற வானத்தின் பூமி உண்டாக்கின கத்தடத்திலிருந்து கொத்தாசி வரும். உன் காலை தள்ளாட விட்டா உன்னை காக்கிற உழங்கார். இசுவலை காக்கிற உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அதிகாலையிலே என்னை விசாரிக்க வருகிறேன். அதிகாலையிலே ஆதாமையும் ஏபாலையும் சந்தித்து நலம் விசாரித்த ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேலையின் மத்தியிலே வந்து இறங்கி எங்கள் தேவைகளை சந்தித்து இந்த நாள் ஒரு அற்புதமான நாள், இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாக மாற்றி இந்த நாளிலே நாங்கள் உண்மை துதிக்கிற நாளாக மாற்றி ஆசீர்வதியும். எல்லா துதிக்க நம்ம உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினேன். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அது கோலும் தடியினை உயிரோடு வைக்கும். பல இடங்களையும் ஆழிகளையும் வியாதிகளையும் பலவீனங்களையும் சோர்வுகளையும் கஷ்டங்களையும் கடந்து வந்தாலும் தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை நிராரம் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன் சொன்னவர். உங்களுக்கு இளைப்பால் கொடுப்பீரா? பகலில் வெயிலாகிலும்
இரவிலே நிலவாகிலும் நீ சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னீர் அல்லவா? சேதப்படுத்தாமல் காத்துக்கொள்ளும். பிள்ளைகள் எழுதுகிற தேர்வில் நம்முடைய தெய்வீக பிரசனம், பிள்ளைகளுடைய தேர்ச்சி கர்த்தருடைய பிரசனத்தினாலே, வல்லமையினாலே ஜெயமோ கர்த்தரால் வரட்டும். வேலைக்கான வழிகள் திறக்கப்படட்டும். திருமணத்திற்கான வாசல்கள் திறக்கப்படட்டும். குழந்தை பேருக்கான கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும். திருமண முறிவிலே காணப்படுகிறவர்கள் ஒன்றாக இணையட்டும். வயதானிச்சு என்று கருதுகிறவர்களுக்கு கர்த்தர் இளம் வாழ வயது திரும்ப தந்து ஆசீர்வதியும். இதை தாழ்த்துகிறோம். இருதயம் நொறுங்குண்டவர்கள், கேஸ்ட்ரிக் இஷ்யூஸில் இருக்கிறவங்க, சிறுநீரக பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் குணமாக்கும். நுரையீரலில் விசேஷமாக இவருடைய வல்லமை இறங்கி வரட்டும். அன்றுவரை கோமாவில் அல்லது மேபி ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த குணமாக்கி எல்லா நரம்புகளையும் எலும்புகளையும் குணமடைய செய்யும். மூளை நரம்பிலே ஒரு வல்லமை வழங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று யோவான் எழுதின நற்செய்தி நூலை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல், அதில் ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம், வசனங்களை வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 4. அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாய் மாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவருடைய குமாரன் வியாதியாயிருந்தான். ராஜாவின் மனுஷன் அப்படின்னா நோபல் மேன் என்று அர்த்தம் அப்படின்னு ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ராஜா கிட்ட வேலை செய்கிற மந்திரிமார்களில் ஒருவனாக இருக்கலாம், ஆலோசனைக்காரனாக இருக்கலாம், அல்லது மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிலாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கிறவருடைய குமாரன் வியாதியாக இருந்தான். இயேசு யூதேயாவில் உள்ள கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவ்விடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ராஜாவின் மனுஷன் அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷன் ஒருவன் குமாரன் வியாதியாயிருந்தான். எங்க? அப்பொழுது கப்பர்நகூமிலே. ஏற்கனவே நாம் இதை பற்றி பேசியிருக்கிறோம். நேற்று நான் அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது வேலைக்காரன் சுகமாமா ஆவான் என்ற வார்த்தையின் தொடர்ச்சியை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு வார்த்தையின் வல்லமை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் வேதத்தை வாசிக்கிற பொழுது, வேதத்தை தியானிக்கிற பொழுது அந்த வார்த்தை நமக்குள் எவ்வளவு கிரியை செய்கிறது, அது நம்பும் பொழுது இன்னும் அதிகமாக எவ்வளவு கிரியை செய்கிறது. அந்த வார்த்தையினாலே பிசாசு நடுநடுங்குகிறான். அந்த வார்த்தையினாலே ஜீவன் நமக்குள்ளே பெருகுகிறது. அதாவது சாவுக்கு ஏதுவானது எதுவானாலும் அந்த வார்த்தையினாலே பிழைக்கிறோம். இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம்! கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, அது தேனில் இடப்பட்ட மதுரம் போல இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி அவன் தரிசனம் பார்க்கும் பொழுது, நான் அசுத்தம் உதடுள்ள மனுஷன் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன் சொன்ன பொழுது ஒரு சுருளை ஆண்டவர் காண்பித்தார். பத்துக சுருள், அது கர்த்தருடைய வசனம் அடங்கிய சுருளை அதை சாப்பிட்டு விழுங்கும்படி சொன்னார். அது விழுங்கும் பொழுது அவன் வாய்க்கு அது கசப்பாயும் அவனுடைய உள்ளே போகும்பொழுது அது மதுரமாயும் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ வார்த்தை எவ்வளவு எவ்வளவு வல்லமை உள்ளது! அது சில நேரங்களில அது இருக்கருக்குள்ள பட்டமாக இருந்து செயல்படும். அதையே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
இப்போது இந்த நோபல் மேன், இந்த ராஜாவின் மனுஷன், மினிஸ்டர், நீங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னா தன் மகனுக்காக தன் வீட்டுக்கு அழைக்கிறான். ஆண்டவரை வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, தயவு செய்து வாங்க, என் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறான் என்று சொல்லி அழைத்தான். அடுத்த வர வசனங்கள் நமக்கு அவசியம் இல்லை. 49ஆம் வசனம். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றார். அப்போ அவனுடைய கண்டிஷன், இந்த பிள்ளையின் கண்டிஷன் மரண அவஸ்தை. அந்த பிள்ளையின் கண்டிஷன் சாகுற நிலைமை. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு தகப்பனுக்கு ஒரு அவசரம். பிரியமானவர்களே, இன்று கூட ஆவியானவர் நீங்க கொஞ்சம் என்னை நிறுத்த வைத்தார். இன்னைக்கு என்ன அவசரம் உங்களுக்கு? என்ன அவசியம் உங்களுக்கு? சரீர பிரகாரமான அவசரமா, அவசியமா? ஆவி பிரகாரமான அவசரமா, அவசியமா? பொருளாதாரத்தாலே, ஃபினான்ஷியலி அவசரமா, அவசியம்? ஏன்னா சிலருக்கு இந்த மாதம் ரொம்ப கொடுமையான மாதங்கள். 2 மாதம், ஜனவரி, பிப்ரவரி மாதம் அவ்வளோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை சந்திக்கிற மாதம் இது. அவ்வளோ பிரச்சனை மத்தியில் எது அவசரம்? அவசரம், அவசரம். உள்ள சரீரம் பாதிக்கப்பட்டு, உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு, ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்பட்டு, கணையம் பாதிக்கப்பட்டு, லிவர் பாதிக்கப்பட்டு, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு, நுரையீரல் பாதிக்கப்பட்டு, அவசரமாக நீங்க இந்த சுகத்தை கொடுக்கணும். அவசரம், 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 அவசரம். இமீடியட்டாக நம்ம கூட இந்த ஆம்புலன்ஸ்லாம் அதுதான் அவசர ஊர்தி என்று நாம் சொல்லுகிறோம். அவசர சிகிச்சை பிரிவு என்று சொல்லுகிறோம். அவசர சிகிச்சை பிரிவில் 24 மணி நேரமும் அங்கே மருத்துவர்களும் மருத்துவச்சிகளும் இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று நடந்தால் உடனே இம்மீடியட்டாக அவர்களை அட்டென்ட் பண்ண வேண்டும். ஸோ இந்த தகப்பன் அவ்வளவு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்தான். 2வது வார்த்தை அவசரம், அதே சமயத்தில் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அவனாலே செய்ய முடியாத ஒரு காரியம். அவன் பல மருத்துவர்களை சந்தித்தும் குணமாக்க முடியாத ஒரு வியாதி. பலரிடத்துல போய் நின்றும் அவன் மகனுடைய உயிரை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியல. ஒரே மகன். குடும்பத்தில் 3வது குறிப்பு, தன் குடும்பத்தில் தன் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்கள். ஐயா, என் பிள்ளை எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வான், எப்பொழுது அவன் வாழ்க்கை தரம் உயரும், எப்பொழுது கல்லூரியை முடிப்பான், எப்பொழுது அவன் பாஸ் பண்ணுவான், எப்பொழுது வேலைக்கு போவான், எப்பொழுது என் மகளுக்கு திருமணமாகும், எப்பொழுது என் மகளுடைய கல்வி முடியும், எப்பொழுது என் மகளுக்கு வேலை கிடைக்கும், எப்பொழுது என் பேர பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம் நடக்கும் என்று சொல்லி அனுதினமும் கண்ணீரோடு இருக்கிற அநேக தாய் தகப்பன்மார் எனக்கு தெரியும். அவசரம், ஒரு எமர்ஜென்சி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் மரணத்துக்கு ஏதுவான காரியங்களில் போய் கொண்டிருக்கிறார்கள். அவங்க போகிற டைரக்ஷன் அது மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறது என்று இருந்தாலும் நம்ம அவசியமாக ஆண்டவர் பாதத்தை பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இதற்கு மேலே எங்களாலே இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது, நீங்க பதில் பேசித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி சாகரத்துக்கு முன்னே வர வேண்டும் என்று அவன் அழைத்தான், கெஞ்சினான், அவரிடத்துல மன்றாடினான், அவரிடத்துல வேண்டியது செய்தான். பிரியமானவர்களே, 4th விஷயம் என்னன்னா, நம்ம வேற வழியில் திறப்பில் நின்றுதான் ஆக வேண்டும். நம்மள நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபிக்க வேண்டும். இது முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற நேரம் போக, வேதத்தை திறந்து வாசிக்கிற நேரம் போக, வேதத்தை தியானிப்பதும் ஜெபிப்பதும், நம்ம படுத்திருக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் வாகனத்தில் போகிற பொழுதும் ஜெபித்து கொண்டே ஜெப சிந்தையிலே நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஒரே நோக்கம், யார் மரணத்துக்கு எதுவாக இருந்தாலும், யார் அவசரத்தில் இருந்தாலும், யார் அவசியத்தில் இருந்தாலும், யார் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இருந்தாலும் அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் போய் நிற்பது தான் நல்ல யுக்தி, அல்லது அது நல்ல முறை. மனுஷனிடத்தில் அல்ல, என் தேவனிடத்தில் போய் நிற்பது தான். நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்க.
ஆசா என்ற ராஜா என்ன செய்தான்னா, அவனுக்கு பலன் வீணம் வந்த பொழுது அவன் கர்த்தரை தேடாமல் வைத்தியர்களை தேடினானாம். நடந்தது என்ன தெரியுமா? அவன் முடிவு மிகவும் கொடுமையான மரணத்தில் முடிந்தது. யாரை நாம் தேடுகிறோம்? அவசரத்திலே நம்முடைய முடிவு, அவசரத்திலே நம்முடைய தேடுதல், மரணத்திற்கு ஏதுவான சூழ்நிலையில நம்முடைய தேடுதல் யாராய் இருக்கிறது என்ற ஒரு நிலையிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அப்பொழுது என்ன நடக்குதுன்னா, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் முக்குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். எப்போ போனான் அப்படின்றது தான் கேள்வி. இப்போ அவன் கப்பர் நகுமிலிருந்து கலிலியாவுக்கு வந்திருக்கிறான். கலிலியாவிலிருந்து திரும்ப கப்பர் நகுமுக்கு போகணும். பிரயாண தூரம் கிட்டத்தட்ட அரை நாள், இரவு முழுவதுமோ பகல் முழுவதுமோ இருக்கும். இது புதிதாக கேட்கிறவர்களுக்கு இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அவன் வந்தது பகல் வேளையில, மாலை வேளையில இயேசுவை சந்தித்தார், அப்பாயின்மெண்ட். அதன் பிறகு இரவில அவன் கலிலேயாவிலே தங்கினான். நல்ல கவனிங்க, தங்கினான். அது வரைக்கும் நான் நிறுத்துறேன். இரவிலே கலிலேயாவிலே தங்கினான். ஒரு அப்பாவால் அப்படி தங்க முடியுமா? என்னதான் பிரயாணத்திற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் போயிருந்தாலும், தீவெட்டிகளை பிடித்தாவது அல்லது ஏதாவது ஒரு வெளிச்சத்திலாவது உடனடியாக இம்மீடியட்டாக போய் தன் மகனை சந்தித்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு பெற்றோரின் ஆவலாக, ஆசையாக இருக்கு. ஏன்னா ஒரு தொலைத்தொடர்பும் இல்லை. அந்த சமயத்தில் கவனிங்க, அவன் போகையிலே அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, எப்போனா காலையில போகிறார். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தான். அப்படியே ஸ்டன் ஆயிட்டான். தகப்பன் ஸ்டன் ஆயிட்டான். ஏன் அப்படின்னா, அவன் மகன் உயிரோட வந்துட்டான் அப்படின்றதுனால அல்ல. ஒரு முக்கியமான வார்த்தை. நல்ல கவனிங்க. இயேசு சொன்ன வார்த்தை என்ன? நீ போ, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இங்க ஊழியக்காரர்கள் சொன்ன வார்த்தை என்ன? இதோ உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே திரும்ப ஊழியக்காரன் வழியாக இவனுக்கு இரண்டாவது முறையும் உறுதிப்படுத்தப்படுகிறது. சில நேரங்கள் நீங்க பிரசங்க கேட்கும் பொழுது உங்களுடைய எண்ண ஓட்டங்களிலே காணப்படுகிற தேடல்கள், ஒருவேளை 2 முறை ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார் என்று சொன்னால் ஒரு பிரசங்கத்துல, அல்லது நீங்க போகிற பாதையில 2 முறை அந்த வார்த்தையை நீங்க பார்க்கிறீங்க, பேசுறீங்க. நீங்க வேதத்துல வாசிக்கிற பொழுது 1க்கு 2 முறை அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருதுன்னா ஊர்ஜிதம் பண்ணிக்கொள்ளுங்க, அது அப்படியே நடக்கும். இவன் எதற்கு ஸ்டன்னானான்னா, ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தையும் இந்த ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையும் ஒரே போல இருக்கு. இந்த ஊழியக்காரன் வாயில அந்த வார்த்தை எப்படி வந்தது? இல்ல, அது அந்த பிழைத்திருக்கிற அந்த வார்த்தை, லிவித் என்ற வார்த்தை உண்மையாகவே ஆண்டவரே, கர்த்தரே அந்த ஊழியக்காரன் வாயிலை போட்டார். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று, இப்ப உங்களுக்கு நான் சொன்ன அந்த சீக்வன்ஸ் புரியும். நேற்று 7ஆம் மணி நேரத்தில், அதாவது 7 மணிக்கு, 7 மணி நேரத்திலே அவனுக்கு ஜுரம் விட்டது. உங்களுக்கு ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். 7ஆம் மணி நேரத்துனா எந்த நேரம்? எனக்கு சரியா எழுதுறவங்களுக்கு நான் ஒரு பரிசும் கொடுக்கிறேன். நேற்று 7ஆம் மணி வேளையிலே ஜுரம் அவனை
விட்டது என்றான். ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். டைம் நீங்க சொல்லிடுவீங்க, நானும் எனக்கும் தெரியும், நானும் சொல்லிடுறேன். ஆனா நேற்று நடந்த சம்பவம், நேற்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்பாவுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்திருக்கணும்னா, நேற்று இரவே அல்லது நேற்று மிட் நைட்டு என் குழந்தை பிழைச்சானா இல்லையான்னு போய் பார்த்திருப்பான். ஒருவேளை சந்தேகிக்கிற அப்பாவாக இருந்தால், இந்த அப்பாவை ஏன் நான் ரொம்ப மெச்சிக்கொள்கிறேன் என்று சொன்னால், இந்த அப்பாவை போல ஒரு அப்பாவும் இல்லை என்று ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், எப்படி அந்த இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்டவனை நான் காணவில்லை என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதி ஆண்டவர் என்ன செய்தாரு, அவனுக்கு என்ன செய்தாரு, ஆச்சரியப்பட்டாரோ, அதே போல நானும் ஆச்சரியப்படுகிறேன் தகப்பனை குறித்து. இப்ப நானா இருந்திருந்தா நிச்சயமாக 7 மணிக்கு அவர் சொன்ன பொழுது 7 மணிக்கே ஒரு வண்டி எடுத்து ஒரு 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 டாக்ஸியை புக் பண்ணி, அல்லது ஒரு கார் எடுத்து, அல்லது ஒரு பைக் எடுத்து, அல்லது வேகமாக ஒரு ஃப்ளைட் எடுத்து கூட நான் கிளம்பி போயிருப்பேன். அல்லது அந்த காலகட்டமாக இருந்திருந்தா கழுதை ரொம்ப ஸ்லோவாக போகும், குதிரையில் போகலாம். சரி, குதிரை மணலில் ஏறாது, ஒட்டகத்தில் போகலாம். இருட்டாக இருக்கும், நோ ப்ராப்ளம், இருட்டிலலாம் போக வேண்டிய. ஏன்னா மகன் இவன் ஏன் போலன்னா ஆண்டவர் இதுதான் முக்கிய கவனிங்க. இவன் ஏன் இரவு தங்கினான், ஆண்டவரோடு தங்கினான். அதுவும் அவன் போகையிலே அவன் ஆண்டவரோடு தான் இருந்தான் என்று பல ஆக்கியோன்கள் சொல்றான். அவன் ஏன் ஆண்டவரோடு தங்கினான் என்று சொன்னால், ஆண்டவர் மீது அளவுக்கறிந்த அபரிவிதமான நம்பிக்கை. அவர் சொன்னால் சொன்னதுதான், அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒருவேளை 100க்கு அதிபதிக்கு நடந்தது இவன் கேள்விப்பட்டிருக்கலாம். அதனால அவன் மனதில் திருக்கமான ஒரு முடிவு. அவர் சொல்லிட்டாரு, என் பையன் அவன் எழுந்திருப்பான், பிழைப்பான், அவனுக்கு மரணம் இல்லை. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார், நீங்க பிழைப்பீங்க, உங்க குடும்பம் பிழைக்கும், உன் பிள்ளைகள் பிழைப்பான், மருமகன் பிழைப்பான், மருமகள் பிழைப்பா, பரப்பில் பிழைப்பா, நீங்க இந்த கேன்சர் வியாதி இருந்து பிழைப்பீங்க, இந்த ஸ்ட்ரோக்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க என்று ஆண்டவர் சொன்னதுதான் அது அப்படியே நிறைவேறும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் நிறைவேறும். தாமதம் என்பது என்ன தெரியுமா? நாம போய் பார்ப்பதுதான் தாமதம். ஆனா அவருடைய வார்த்தைக்கு தாமதம் இது. லைட்னிங் ஸ்பீட். ஒரு ஆசிரியர் அப்படிதான் எழுதினார். அவர் சொன்ன வார்த்தை லைட்டை விட, ஒளியை விட ஸ்பீடா. ஏன்னா ஒளியை உண்டாக்கினவர் என் ஆண்டவர் இயேசு. அதை விட வேகமானா இன்னும் ஒரு வாக்கியம் எழுதுகிறார், இந்த மாதிரி எழுதுகிறாரு, அவன் நினைச்ச உடனே அங்க அற்புதம். வாயை திறந்து அந்த வாயிலிருந்து ஒரு டிசிபிள் சவுண்டு கூட வர வேண்டிய அவசியம் இல்லை. நினைச்ச நினைப்பிலே அற்புதம். உங்களை ஒடிச்சு நினைச்சிட்டாருன்னா உங்களை ஆசீர்வதிப்பார். நினைக்க வைங்க, அவரை ஜெபப்பதுனால நினைக்க வைங்க, காலையில தேடுவதனால அவரை நினைக்க வைங்க, அவர் நம்மளை பற்றி நினைக்க வைங்க. நான் சொல்றது நல்லா புரியணும். அவர் நம்மை பற்றி நினைக்கணும். என் பிள்ளை ஏதோ 1/2 மணி நேரமாவது வார்த்தையை கேட்கிறான், என் பிள்ளை 1/2 மணி நேரம் வசனத்தை கேட்கிறான், என் பிள்ளை 1/2 மணி நேரமாவது பாட்டு பாடுறான், என் பிள்ளை 1/2 மணி நேரமாவது வேதத்தை தியானிக்கிறான், சண்டையில சர்ச்சுக்கு போறான், உபவாசம் இருக்கிறான், என் பிள்ளைங்க பயபக்தியா இருக்கிறான், கடவுளுக்கு பயப்படுறான். நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். எவ்ரிபடி ஹஸ் தேர் ஓன் வீக்னஸ். அதனால பரவாயில்ல, என் பிள்ளை வேணா பயந்து நடங்குகிறான் என்று அவரை நினைக்க வைங்க. நினைச்சாலே அற்புதம் தான். மறுநாள் அவன் போனான். நேற்று எத்தனை மணி? 7 மணி. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னோடு சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவனுடைய வீட்டாரும் விசுவாசித்தார்கள். ஆமென். இன்னைக்கு பாருங்க, ஹோல் ஃபேமிலிக்கு ஆண்டவர் சொல்கிறார்,
நீ ஒருவேளை உங்கள் பிள்ளைக்காகவோ, கணவனுக்காகவோ, குழந்தைக்காகவோ, வேலைக்காகவோ, திருமணத்திற்காகவோ, அல்லது படிப்புக்காகவோ, கல்விக்காகவோ, அல்லது விசாக்காகவோ, வேலைக்காகவோ ஏதோ ஒரு போராட்டம் நீங்க ஜெபித்தா, அந்த ஜெபத்தின் ஆணி வேர் அதை முதல்ல சரி செய்துட்டு ஹோல் ஃபேமிலிய ஒரு மகிழ்ச்சி அடைய செய்ய போகிறார். இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த நேரத்தில் நான் சொல்றேன், ஒரு குடும்பத்திலும் கூட ஹோல் ஃபேமிலி சந்தோஷமா இல்லை. அதுதான் கடைசி காலத்தில் நடைபெறவிருக்கிற காரியங்கள், நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்கள். ஒரே ஒரு ஃபேமிலி கூட எடுத்து காட்டுங்க, இந்த இடத்துல அனுப்புங்க. ஐயோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால், நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ரொம்ப, நானும் என் பிள்ளைகள் அப்படி பொய் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அது அப்படி நடக்கல. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டாரோடு சேர்ந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா என் ஆண்டவர் அங்கே தம்முடைய வார்த்தையை அனுப்பணும். ஒரு வார்த்தை அனுப்பினா, அவர் விசுவாசித்தா அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், நாம் பிழைத்திருப்போம். ஒரே ஒரு லைன் தான் சொல்ல போறேன், பிழைத்திருக்கிறோம், பிழைப்போம் என் ஆண்டவருடைய வார்த்தையினாலே. அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை தமிழ்ல வேற என்ன வார்த்தை சொல்லலாம்? நீங்களே யோசிங்க. நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம். வாழ்ந்து காட்ட வைப்பார். காட்டுவோம் கூட இல்லை, எங்களை வாழ்ந்து காட்ட வைப்பார். எங்கள் மரித்த சரணங்களை உயிரோடு எழுப்பி பிழைக்க வைப்பார். எங்கள் செத்த பழைய வாழ்க்கைகள்லாம் நல்லா மாற்றி பிழைக்க வைப்பார். கடன்கள் எல்லாம் விலக்கி எங்களை பிழைக்க வைப்பார். சிலர் சொல்லுவாங்கள்ல, நடைமுறை வாழ்க்கையில சொல்லுவாங்க, பிழைக்கிறதுக்கே வழி இல்லைங்க, பிழைக்கிறதுக்கே வழி இல்லை, பிழைக்கிறதுக்கே வழி இல்லை. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அப்படிதான் புலம்புறாங்க. ஆண்டவரே, பிழைக்க வழி இல்லையப்பா, கையில காசு இல்லையே, நகை இல்லையே, வருமானம் இல்லையே, வைப்பு தொகை இல்லையே, பிழைப்பதற்கு இல்லையே, பிழைத்து சாப்பிடுவதற்கு இல்லையே, என் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பதற்கு இல்லையே, என் பிள்ளைகள் தேவைகளை சந்திப்பதற்கு இல்லையே, பிழைக்க இல்லையே என்று சொல்லி கதறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? பிழைப்பீர்கள். உடைய குமாரன் பிழைப்பான், உடைய மகள் பிழைப்பான், பிழைப்பால், உடைய பெற்றோர்கள் பிழைப்பார்கள், உன் கணவன் மனைவி பிழைப்பாங்க, உன் குடும்பமே பிழைக்கும். நீங்க ஹோல் ஸ்டோரிய ஒரே லைன்ல அடக்கணும்னா கர்த்தர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, பிழைப்பீர்கள், பிழைப்பீர்கள். இந்த பிழைப்பீர்கள் எங்கெங்க வருது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க. பிழைப்பீர்கள் என்ற வார்த்தை, ஹோல் வேதாகமத்தில் பிழைப்பீர்கள் என்ற வார்த்தை எங்கெங்க வருகிறது என்று எழுதுங்க. அதையே நம்ம ஒரு சேமனாக நாம் கொண்டாடலாம். ஜெபம் செய்வோம். இயேசுவே, எங்களோடு கூட பேசும் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் மீது அக்கறையாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தை கேட்டவரை, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவரை, பதில் கொடுத்தவரை உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை காண செய்யும், பாதுகாப்பாக வாழ உதவி செய்யும், உண்மையிலே நாங்கள் பிழைத்திருக்க உதவி செய்யும், உண்மையிலே நாங்கள் ஜீவித்திருக்க உதவி செய்யும், உண்மையிலே நாங்கள் வாழ்ந்திருக்க உதவி செய்யும். உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயார். இந்த சுகமாய் வாழ்கிற, ஆரோக்கியமாய் வாழ்கிற, பிழைக்கிற கிருபை தாரும். கடன் இல்லாம இயேசுவின் நாமத்தில் வாழுகிற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமீன்.